நவவித பக்தி ரொம்ப முக்கியம். இந்த 9 பக்தியும் கடைபிடிக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், கடைபிடிக்க முடியாது தான். ஆனால் 9 பக்தியும் கடைபிடிச்சோம்னா நம்ம வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவோம், நம்ம கடவுளுக்கு அருகிலேயே போயிடுவோம். ஆனால் இந்த ஒரு பக்தியும் பண்ணும்போது கடவுளுக்கு அருகில் தான் இருப்போம். நம்ம வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு? 9 விதமான பக்திகள் தான் நவவித பக்தின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுப்போம், அப்புறம் அதற்கு விளக்கமும் கொடுக்குறேன். ஸ்க்ரீன்லேயும் வரும், உங்களுக்கு படத்தோடு காட்டுறேன் அது என்னன்றது. ஃபஸ்ட்டு அந்த 9 பக்திகளை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்படி 9 விதமான பக்திகள் இருக்குது. இந்த 9க்கு ஒரு விளக்கம் பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்ரவணம், ஸ்ரவணம்னா கடவுளின் நாமங்களை, அவருடைய சிறப்புகளை கேட்பது, கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லைங்களா? இப்போ நம்ம பக்தி கலந்த ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இது பேர் ஸ்ரவணம்னு பேர் இதுக்கு. அடுத்து கீர்த்தனம், கடவுளின் சிறப்புகளை, அவருடைய கருணையை எடுத்து உரைப்பது. அது பாடல் மூலமாகவும் இருக்கலாம், பேச்சுக்கள் மூலமாகவும் இருக்கலாம். இப்போ பாபாவின் அற்புதங்கள் சொல்கிறோன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த சொல்கிறது தான் வந்து கீர்த்தனம், கேட்பது சிரவணம். அடுத்து ஸ்மரணம். ஸ்மரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளின் நினைவிலேயே இருப்பது. கடவுளுடைய நினைவிலேயே இருந்தால் ஸ்மரணம். பாத சேவனம், கடவுளின் பாதங்களை பற்றி கொள்வது, அவருக்கு வந்து பாத சேவகம் பண்ணுறது. மகாலட்சுமி கிடைச்சது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கும் அது. அடுத்து அர்ச்சனம், கடவுளை வணங்குவது, கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் தான் அர்ச்சனம். வந்தனம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுளுக்கு நன்றி சொல்வது, ஒரு நிகழ்வுக்கும் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு, அதுதான் நல்ல விஷயம். தாஸ்யம், கடவுளுக்கு சேவகனாக இருப்பது. இது யாருக்கு கிடைச்சது சொல்லுங்கள்? நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் அந்த பெரும் பாக்கியம் வந்து ஆஞ்சநேயருக்கு தான் கிடைச்சது. அப்படி ஒரு சேவகம் பண்ணிட்டார் ஆஞ்சநேயர் இல்லைங்களா? அப்படி கடவுளுக்கு சேவகனாக இருப்பது தான் தாஸ்யம். சக்கியம், இது ஒரு அருமையான விஷயம். கடவுளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது இந்த வழிபாடு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளை நண்பராக வைத்துக்கொள்வது. நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயம் நினச்சா அவரை ஒதுக்கி ஓரமாக வைக்கிறத விட நண்பராக ஏற்றுக்கொண்டு பக்கத்துலேயே வச்சுக்கிறது கடவுளை, அது சக்கியம். அடுத்து ஆத்ம நிவேதனம். இருக்கிறதுலே சூப்பரான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆத்ம நிவேதனம். சரணாகதி, சரண்டர், ஃபுல் சரண்டர். நான் ஒரு எபிசோட்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன், பாபா கிட்ட சரண்டர் ஆகிடுங்க, எல்லாமே கிடச்சிடும். நீங்கள் தானே பாபா என்னை படைச்சிங்க, நான் ஃபுல் சரண்டர் உங்கள்கிட்ட. அதுதான் ஆத்ம நிவேதனம். ஸோ இந்த நவவித பக்தி வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த 9 விதமான பக்திகளையும் நம்ம செய்யும்போது நம்ம வந்து கடவுள்கிட்டே போயிடுறோம். நம்ம இன்னும் சொல்லப்போனால் கடவுளோட மடியில் ஏறி உட்காந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.